இண்டிவிஜுவலாக வந்து 2 மார்க் இருக்கும். பார்ட் பிக்குரிய ஆன்சர்ஸ் இருக்கும். யூனிட் 3லையும் யூனிட் 2 அண்ட் 3 ஒரே தான் இருக்கும். யூனிட் 2 அண்ட் 3 ஒரே மாதிரி எனக்கு காரணம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் வந்து ஒரே யூனிட்டாக இருந்ததை அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2ஆக போட்டுருக்காங்க. அதனால் வந்து 2 அண்ட் 3க்கு கம்பைன் பண்ணி தான் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் அந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. யூனிட் 4ன்றதை பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு 2 மார்க் இருக்கும். அப்புறம் வந்து யூனிட் 4க்குரிய நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸ் நீங்கள் பிபிடின்னா பவர் பாயிண்ட் நோட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நோட்ஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. யூனிட் 5 கூடியது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ யூனிட் 5ல் வந்து 2 மார்க் இருக்கும். யூனிட் 5 ETD, அந்த ETDங்கிறது பார்ட் பிக்குரிய கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து எப்படின்னா நோட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது புக்கில் இருக்க மாதிரி எல்லாமே இல்லை. எந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம பாசிஸ் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோமோ அந்த டாப்பிக்குரிய நோட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும். அந்த டாப்பிக்லேருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது.